கடந்த நவம்பர் 13ஆம் தேதி காலமான என்னுடைய நீண்டகால நண்பர் துன் டாயிம் ஜைனுடீனுக்கு எதிரான குற்றச்சாட்டு ரத்து செய்யப்பட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது நேற்று கூறினார். அமரர் டைம் மக்கள் பணத்தை உண்மையிலேயே திருடி விட்டாரா என்ற கேள்விக்கு சட்டத்துறை தலைவர் முகமட் டுசுகி மொக்தாரும் MACC தலைமை ஆணையர் டான்ஸ்ரீ அசாம் பாக்கியும் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சொத்துக்களை அறிவிக்க தவறியதாக குற்றவியல் சட்டம் 254 மூன்றாவது ஷரத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்த டைமை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் நேற்று விடுவித்தது. DPP தரப்பு செய்து கொண்ட மனுவை அடுத்து நீதிமன்றம் இந்த முடிவை அறிவித்தது. ஊழலை ஒழிக்கப் போவதாகவும் மக்களிடம் இருந்து திருடப்பட்ட பணத்தை திரும்ப பெறப்போவதாகவும் இதற்கு முன் அதிகாரத்தில் இருந்தவர் கூறியிருந்தார் என்று மகாதீர் குறிப்பிட்டிருந்தார். முன்பு அதிகாரத்தில் இருந்த தலைவர்களால் திருடப்பட்ட மக்கள் பணத்தை திரும்ப பெறப்போவதாக கூறி மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்ன ஆனது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். சட்டத்துறை தலைவரும் MACC தலைமை ஆணையரும் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட வேண்டும். கோடிக்கணக்கான பொதுமக்கள் பணத்தை டைம் திருடினாரா என்பதற்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் அவர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.